சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கருப்பட்டி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தோசைக்கு சைடிஷ் எதுவுமே வேணாம், கருப்பட்டியும் மாவு இருந்தாலே போதும். உடனடியாக நம்ம தோசை ரெடி பண்ணி சுட்டுக்கலாம். தேவையான பொருட்கள்: 1 கப் கோதுமை மாவு, ஒரு 4 ஸ்பூன் ரவை, ஒரு அரை ஸ்பூன் சுக்குத்தூள், ஒரு 2 ஏலக்காவை தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, ஒரு 150 கிராம் கருப்பட்டி, 1 ஸ்பூன் நெய். கருப்பட்டி தோசை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருப்பட்டியை தட்டி போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கருப்பட்டியை நல்லா தட்டி உள்ளே சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். கருப்பட்டி நல்லா கரையிற அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க. கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு. இதுக்கு பதம்லாம் எதுவும் கிடையாது, கருப்பட்டி நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். அவ்வளோதான். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த கருப்பட்டி பாகு நல்லா ஆறட்டும். இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். பாகு நல்லா ஆறிடுச்சு. நம்ம தோசை மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவு, 4 ஸ்பூன் ரவை, ஒரு அரை ஸ்பூன் சுக்குத்தூள், ஒரு 2 ஏலக்காவை தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு. இது கூட நம்ம ஆற வச்சு வச்சுருக்கிற கருப்பட்டியோட பாகை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போது நம்ம தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவை கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. ரவை சேர்த்துருக்கிறதுனால மாவு கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். மாவு நல்லா கரெக்டான பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கருப்பட்டி தோசையை சுட்டு எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசை தவா வச்சுருக்கிறேன். லைட்டாக நெய் தடவிக்கலாம். நெய் உருகுனதும் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசை வெந்துருச்சு, மாற்றி போட்டுடலாம். இந்த தோசை நம்ம அரிசி மாவு தோசை மாதிரி மொறுமொறுன்னெலாம் வராது, ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஓரத்தில் லைட்டாக நெய் விட்டுக்கலாம். தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெளியில் எடுத்துடலாம். நல்லா நெய் வாசனையோட கருப்பட்டி தோசை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு தடவை இந்த தோசையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.